கமலா அழுதுகிட்டு ராதிகா கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. உனக்கு இந்த வாழ்க்கைய அமைச்சு கொடுத்ததே நான் தான். உன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. இதுக்கு ராதிகா சொல்றாங்க, நீ என்னமா பண்ணுவ, பாவம், உனக்கு இத பத்தி எல்லாம் தெரியாது. என் வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியலையேம்மான்னு சொல்றாங்க. அதுக்கு கமலா, நான் தான் உனக்கு இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன், நானே இதுக்கு உனக்கு ஒரு வழி பண்றேன்னு சொல்றாங்க. பாகியலட்சுமி வீட்டுல ஜெனி பாலை கொதிக்க வச்சுட்டு போறாங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு. பால் பொங்கி கேஸ் லீக் ஆகுது. அதுல அமிர்தாவுக்கும் ஜெனிக்கும் சண்டை வருது. செலியனும் எழிலும் சமாதானப்படுத்தி வச்சு கூட்டிட்டு போறாங்க ரெண்டு பேரையும். ஈஸ்வரி பாக்யாவை பத்தி பெருமையா பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் 4-5 போட்டோ எடுத்திருக்கலாமேன்னு இனியா கிட்ட சொல்றாங்க. இன்னும் ஒரு வாட்டி அவங்கள வர சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்துருவோம், கவலைப்படாதீங்க அத்தைன்னு சொல்றாங்க பாக்யா. சென்னைக்கும் வர சொல்லலான்னு சொல்றாங்க. அதுக்கு ஈஸ்வரி, வர சொல்லலாமே, அவ சென்னையே பார்த்தது இல்லையா, அவ வந்து பாக்கட்டுமே நம்ம ஊரை அப்படின்னு பாக்யா கிட்ட சொல்றாங்க. கோபி கிச்சன்ல இருந்து வீட்டுக்கு வர்றாரு. நான் இங்க ஒரு ஃபைல் வச்சேன் பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு கமலா சொல்றாங்க, நான் பார்க்கலன்னு சொல்றாங்க. ராதிகா இங்க இருக்காளான்னு கேக்குறாங்க. இப்பதான் வெளியே கிளம்பி போனான்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்களே, எதுக்கு அனுப்பி விட்டீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கமலா சொல்றாங்க, அவ இஷ்டம், அவ போறா, உங்களுக்கு என்னன்னு சொல்றாங்க. ரெண்டு பேத்துக்கும் வாக்குவாதம் நடக்குது. ஃபைல எடுத்துட்டு கிச்சனுக்கு போயிடுறாரு கோபி. கமலாவுக்கு கோபி பேசுனது சுத்தமா பிடிக்கல. ஈஸ்வரி மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட என்னோட பொண்ணோட கர்ப்பத்தை கலைச்சதுக்கு காரணம் ஈஸ்வரி தான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு எதிரா எழுதி கொடுக்கறாங்க கமலா போலீஸ் ஸ்டேஷன்ல.